ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரிகமபா சீனியர் சீசன் 5 இந்த வாரம் இருக்குங்களா? அது மட்டும் இல்லாமல் திவினேஷ்க்கு இந்த மாதிரி அவார்டுகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழ்ல நடக்கக்கூடிய சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஆரவாரத்தோடு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக 12 கண்டஸ்டன்ஸ் தான் இருக்காங்க. இந்த வாரத்துக்கான ப்ரோமோ என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் ரீசெண்டாக ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வெளிவிட கிடையாது. ஜீ தமிழ் குடும்ப விருது 2025 இந்த ஒரு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. இதுல சரிகமபா டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிடைச்சிருக்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. ஒருவேளை இந்த ப்ரோக்ராம் இந்த வாரம் அதாவது வீக்கெண்ட்ஸ்ல வரதால சரிகமபா அடுத்த வாரம் ஸ்கிப் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விகள் எழுந்திருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம திவினேஷ் அவர்கள், அதாவது ரீசெண்டா திவினேஷ்க்கு JFW ஃபேவரட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு 2025 அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விருது கொடுத்திருக்காங்க. ஸோ லிட்டில் சூப்பர் சாம்பியன் சீசன் 4 வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு சீசன். இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவ்வளவு சூப்பரா பாடக்கூடியவங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சீசனுக்கு நான் ஜட்ஜா இருக்குது என்னோட பாக்கியம் அப்படின்ற விஷயத்தையும் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. ஜட்ஜஸ் ஆகிய எங்களோட எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 1% தான், மீதி இருக்கக்கூடிய 99% கிரெடிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பசங்களை தான் சேரும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் எனக்கு இந்த இடத்துல இருக்குது ரொம்பவே பெருமையாகவும் சந்தோஷமாவும் இருக்கு. நான் இங்க வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இவங்கள பாராட்டி பேசுறதுக்கு மட்டும்தான் தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்ற விஷயத்த ரொம்பவே சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் வந்து சொல்லியிருப்பாரு ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் சார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில திவினேஷ்க்கு விருதுகள் குவிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்ன வரைக்கும் சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எத்தனை பேர் திவினேஷோட ஃபேன்ஸ் இருக்கீங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.